turn with me to Psalms chapter 90 and verse 17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்களின் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். We all want to live a very successful life. வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டா கூட அது பார்ப்போம், இதுலேருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா, இதுலேருந்து நமக்கு ஒரு ஊதியம் கிடைக்குமா, இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு நம்ம தான் பார்க்குறோம். யாருமே லாஸ் மேக்கிங் எந்த பிஸ்னஸ்குள்ளேயும் போக மாட்டாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் லாஸில் போகுதுன்னு சொன்னால் யாரும் அதில் முதலீடு செய்ய மாட்டார். எல்லாரும் தாங்கள் செய்கிற வேலை வெற்றிகரமாக இருக்கணும் என்று தான் நினைப்பார்கள். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் வாட் எவர் தே டூயிங். நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது முடியும் போது சம்பூர்ணமாய் முடியணும் என்று நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம். We all want everything that we do to be successful. We want everything that we do to become fruitful. அது ஒரு கனி தரணும் என்று நாம் நம்புகிறோம். அதை தான் நம்ம ஆசைப்படுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய கைகளின் பிரயாசம் உறுதிப்படணும் என்று நாம் நினைக்கிறோம். We all want the work of our hands to be established. இந்த கரங்கள் என்னெல்லாம் தொடுதோ அந்த தொடுகிற ஒவ்வொரு காரியமும் நல்ல வெற்றிகரமாய் முடிய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். We want everything that our hands touch to be successful. நம் கைகளின் பிரயாசம் உறுதிப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எப்படி நம் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் வெற்றிகரமாய் வாழ்வது என்பதுதான் கேள்வி. How do I become successful in everything? என் கைகளின் பிரயாசத்தை நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? How can I establish the work of my hands? மறுபடியும் வாசிப்போம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தேவனுடைய தயவை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது கிடையாது, மோசே என்ற தேவதாசன். மோசே தான் 90வது சங்கீதத்தை எழுதுகிறார். மோசே எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? Who was மோசே? இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மோசே யார், எப்பேற்பட்ட மனுஷன் என்றால், தேவன் அழைத்த நாள் முதலிருந்து அவன் ஒரு நாளும் தோல்வியை பார்க்காத ஒரு மனிதனாய் இருந்தார். From the day that God called Moses, அவரை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தார், ராஜ்யங்களை அசைத்தார். ஒரு இடத்துல வசனத்தில் போட்டது, I will make you God to Pharaoh அப்படின்னு மோசையை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா பார்வோனுக்கு ஒரு தேவரை போல் மோசையை ஆக்குவேன் என்று தேவன் மோசையை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு ராஜாவுக்கு தேவனை போல் இந்த மோசே என்ற மனுஷன் இருந்திருக்கிறார். அவர் எங்கே போனாலும் வெற்றி மேல் வெற்றியை கண்ட ஒரு மனுஷன். சொல்லப்போனால் அவர் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு கிரீடம் சூடப்படாத ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த மோசே. இந்த மோசே இவ்வளவு வெற்றிகளை பார்த்த பின் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் இதில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். திருப்பி வாசிப்போம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அப்போ தேவனுடைய பிரியம் இருந்தால் என்ன ஆகும், தேவனுடைய தயவு இருந்தால் என்ன ஆகும்? தொடர்ந்து வாசிப்போம். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இதுதான் ரகசியம். ஒரு மனுஷன் மேல் தேவ தயவு இருக்கும் என்றால், ஒரு மனுஷன் மேல் தேவ தயவும் தேவ கிருபையும் இருக்கும் என்றால், அவன் செய்கிற எல்லா வேலையும் செழிப்பில் முடியும். ஒரு மனிதன் தேவ தயவை கொண்டவனாக இருந்தால் என்றால் அவன் கைகளின் பிரயாசம் உறுதிப்படும். நமக்கு எல்லாரும் ஆசை நம்ம கைகளின் பிரயாசம் உறுதிப்படணும். வாட் எவர் வி ஒர்க் வி எக்ஸ்பெக்ட் அ ரிட்டர்ன். நான் ஒரு வேலை செஞ்சால் அதிலிருந்து ஒரு ஊதியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். யாரும் சும்மா ஒரு ஹெல்ப்புக்காக யாரும் பண்ணுறதில்லை. ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு ஊதியம் எனக்கு வேண்டும். அதே போல் நான் செய்கிற எல்லா வேலையிலும் என் கைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்றால் இதுதான் அந்த ரகசியம். மோசே வெற்றிகரமாய் வாழ்ந்த ஒரு மோசே என்ன சொல்கிறாரு, தேவ தயவு யார் மேல் இருக்கிறதோ, ஆன் ஹூம் த ஃபேவர் ஆஃப் காட் ரெஸ்ட்ஸ், அவருடைய கைகளின் பிரயாசம் உறுதிப்படும். யார் மேலெல்லாம் தேவ தயவு இருக்கிறதோ அவர்களுடைய கரங்கள் உறுதிப்படும். ஸோ ஆன் ஹூம் எவர் த ஃபேவர் ஆஃப் காட் ரெஸ்ட்ஸ், they will have success, their hands will prosper. இப்போ தேவ தயவு என்னெல்லாம் செய்யும் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். நம் வாழ்க்கையில் தேவ தயவு நம் வாழ்க்கையில் மேல் இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம் எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். Turn with me to Esther chapter 2 and verse 9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது.
அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. திருப்பி வாசிப்போம். 2வது அதிகாரம் 15வது வசனம் கடைசி பகுதி மட்டும் வாசிப்போம். 2வது அதிகாரம் 15வது வசனம் கடைசி பகுதி. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜாவின் கண்களுக்கு எஸ்தருக்கு அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. 3 இடத்தில் ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தயவு என்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 3 இடங்களிலும் ஃபேவர் 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 என்ற ஒரே வார்த்தை 3 வாசல்களும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த எஸ்தர் யார்? ஹூ இஸ் திஸ் எஸ்தர்? அவள் ஒரு அனாதையாய் இருக்கிறாள். அவளுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, சொந்தம் என்று யாரும் இல்லை. மொர்தெகாய் என்ற ஒருத்தர் மட்டும் தூரத்து சொந்தமாய் ஒருத்தர் இருக்கிறார். இவள் ஒரு அனாதையாய் இருக்கிறாள். இவள் சொந்த தேசத்திலிருந்து கடத்தப்பட்டு இப்பொழுது ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் அப்டக்டட் ஃப்ரம் ஹர் ஓன் கண்ட்ரி. ஷீ இஸ் லிவிங் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. அவளுக்கென்று எதுவும் இல்லை, அவளுக்காகவும் யாரும் இல்லை. ஷீ ஹேஸ் நத்திங் ஃபார் ஹர் செல்ஃப் அண்ட் ஷீ ஹேஸ் நோ ஒன் ஃபார் ஹர். இதுதான் எஸ்தருடைய சூழ்நிலை. இதுதான் அவள் போய்கொண்டிருக்கிற பாதை. ஆனால் ஒன்றுமே இல்லாத எஸ்தருக்கு தேவ தயவு வருகிறது. ஆமென். ஒன்றுமில்லாத எஸ்தர். நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் நம்ம போனாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவள் கடத்தப்படுகிறாள். அப்பா அம்மா இருந்தாலாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, பார்த்தா அப்பா அம்மாவும் இல்லை. தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இவளுக்கு தேவ தயவு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. என் சார்பாய் நின்று எனக்காக வழக்காடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை. என் நியாயத்தை வெளிக்கொண்டுவதற்கு யாரும் இல்லை. ஐ ஹாவ் நோ ஒன் டு ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப். என் வேதனைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் அறிந்து நான் யார்கிட்டயாவது ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி சொல்ல முடியல. தனிமையில் நான் மட்டும் தனியாக புலம்பி அழுது கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா தேவ தயவு உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. The favor of God is searching for you. Hallelujah. முதலாவது, தேவ தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற முதலாவது காரியம் தேவ தயவு மனுஷ தயவை தரும். The first thing that happens when the favor of God rests upon a person is the favor of God will bring favor of men. மனித தயவை நமக்கு நேராய் அனுப்பும். இங்கே வாசிக்கிறோம், ஒன்றுமில்லாத எஸ்தர், அனாதையாய் இருக்கிற எஸ்தர், பேக்ரவுண்ட் இல்லாத எஸ்தர். ஆனால் தேவ தயவு எப்பொழுது அவள் வாழ்க்கையில் வருகிறதோ அவள் அனாதை இல்லை, ராஜஸ்திரியாய் மாறுகிறாள், ராஜாத்தியாய் மாறுகிறாள், ஒரு தேசத்தின் ஒரு தலைவியாக மாறுகிறாள். தேவ தயவு, முதலாவது தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மனுஷ தயவை தரும். சில நேரம் எதிர்பாராத முறையிலிருந்து நமக்கு உதவிகள் வரும். நம்ம எங்கேருந்து உதவி வரும்னு தெரியாத நேரத்தை தவிச்சிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் சில ஜனங்களை எழுப்புவார். சில நபர்களை ஆண்டவர் அனுப்பி விடுவார் நம்ம வாழ்க்கையில். நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு உதவி செய்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு தெரிந்தவர்கள், நம் நண்பர்கள், நம் குடும்பத்தினர் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏதோ கொடுத்து உதவுறது நார்மல், அது எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நல்லது. ஆனால் நம்ம யாருன்னே தெரியாத நபர்கள் நம்மை தேடி வந்து உதவிகள் தருவது அவருடைய தயவு. ஹல்லேலூயா. The favor of God will search and lift people up to help you in your time of need. உங்கள் தேவைகளில் தேவன் சில ஜனங்களை எழுப்புவார். நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டீங்க, பேசியிருக்கூட மாட்டீங்க. சடனாக ஒரு கால் வரும், சடனாக நேராக வந்து நிற்பாங்க. ஆண்டவர் இதை தரணும்னு சொன்னார், ஆண்டவர் இதை செய்யணும்னு சொன்னார், ஆண்டவர் சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னு சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நேராக பேசுவார்கள். அதனால்தான் முதலாவது தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் மனுஷ தயவை அது கொண்டு வரும். இதுதான் முதலாவது காரியம். இப்பொழுது எஸ்தர் வந்து அனாதையாய் இருந்ததிலிருந்து இப்போ ராஜாத்தியாய் மாறிவிட்டாள். இப்போ என்ன நடக்குது? அந்த ராஜ்யத்தில் ஒரு மனிதன் இருக்கான், அவன் பேர் ஆமான். இந்த ஆமான் ராஜாவின் அரண்மனையில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ராஜாவின் சமூகத்தில் ரொம்ப கனம் பெற்ற ஒரு மனிதனாய் இருக்கிறான். He is a man honored by the king. இவன் பேர் ஆமான். அதே நேரத்தில் மொர்தெகாய் என்ற ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மொர்தெகாய் யார் என்றால் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். இவர்கள் 2 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன நடக்குது? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை.
ஆமான் போகும் பொழுது இவர் எழும்பி அவருக்கு மரியாதை செலுத்தவில்லை, மொர்தெகாய் மரியாதை செலுத்தவில்லை என்று நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்ன நடக்குதுன்னா, ஆமானுக்கு பயங்கர கோவம் வருது. கோவம் வந்து என்ன நடக்குது, ராஜாக்கு நேராக போய் மொர்தெகாய் மட்டுமல்ல யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். திட்டமிட்டு என்ன பண்ணுறான், ஒரு 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 ஆர்டர் பாஸ் பண்ணுறான். ராஜாவின் மோதிரத்தை வைத்து ஒரு அறிக்கை விடப்படுகிறது. என்னவென்றால், மொர்தெகாய் மட்டுமல்ல யூத குலமே ஒரு நாள் குறித்து அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கை பிறப்பிக்கிறது. இப்போ ஆமான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், யூதர்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு எஸ்தர் கிட்ட, நீ போய் ராஜாவிடம் பேசு என்று சொல்லுகிறார். இதுதான் நடந்த சம்பாஷணை. இது ரொம்ப சிறிய புஸ்தகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு நேரத்தில் உட்காந்தா கூட ஃபுல்லாக வாசித்தரலாம். அப்போ என்ன நடக்குது, எஸ்தர் கிட்ட போய் மொர்தெகாய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜாவுக்கிட்ட போய் உன் ஜனங்களுக்காக பரிந்து பேசு என்று சொல்லுகிறார். ஆனால் எஸ்தருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ராஜாவின் சமூகத்துக்கு அழைப்பு இல்லாமல் சென்றால் கொல்லப்பட வேண்டும் என்பது அங்கே இருக்கிற சட்டம். அந்த காலத்தில் இருக்கிற சட்டம், ராஜா ஒரு மனிதனை அழைக்காமல் அவன் போய் ராஜாவின் சமூகத்தில் நிற்பான் என்றால் அவன் அந்த நேரத்திலே கொல்லப்பட வேண்டும். If any man goes to the presence of the king without an invitation from the king himself, he should be put to death. அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் அந்த காலத்தில் இருக்கிற சட்டம். ஆனால் தேவதயவு நமக்கு என்ன பண்ணுன்னு பாருங்க. எஸ்தர் ராஜாவால் அழைக்கப்படவில்லை, ஆனால் மொர்தெகாய் சொல்றாருன்னு போறாங்க. தேவதயவு நமக்கு ரெண்டாவது காரியம் என்ன பண்ணுதுன்னா, வாசிக்கும் எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். Let's read Esther chapter 5 and verse 2. ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். தேவதயவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரெண்டாவது நடக்கிறது என்னன்னா, தேவதயவு அதிகாரங்களை நம் பக்கமாய் திருப்பும். The second thing that the favor of God does is it will bring authorities to our side. It will bring powers to our side. இதுதான் தயவு ஒரு மனுஷன் மேலே இருக்கும் போது நடக்கிற ரெண்டாவது காரியம். சில பேர் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு எதிராய் ஒரு சட்டம் எழுதப்பட்டால், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு எதிராய் ஒரு அறிக்கை விடப்பட்டால் அந்த ஜனங்களை ஈஸியாக அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். சில பேருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் இருக்கக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, சில அறிக்கைகளை விடுவார்கள். இந்த மாதிரி ஜனங்களை நொறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சில கட்டளைகள் பிறக்கப்படும். ஆனால் மனுஷ கட்டளைகளை விட தேவ தயவு நமக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. More than the laws of men, the favor of God will work on our behalf. தானியேலுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறத பார்க்குறோம். தானியேலுக்கு என்ன நடக்குது, தானியேல் பர்ஃபெக்டாக இருக்கிறார். அவருடைய வேலையிலும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சரி, எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. அவர் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இருக்கிற சூழ்நிலை. தானியேலுக்கு he is perfect. வசனமே சொல்றது he had a perfect spirit. அப்போ அவர் என்ன செய்தாலும் பரிபூர்ணமாய் முழுமையாக தான் செய்வார். அப்பேற்பட்ட மனிதன் தான் தானியேல். ஆனால் இவருக்கு எதிராக எழும்புகிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது, வேறு எதுலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த ஒரு காரியத்தில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 30 நாளைக்கு, அடுத்த 30 நாளைக்கு யாரும் ராஜாவை தவிர வேறு எந்த தேவரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு அறிக்கை விடப்படுகிறது. தானியேலுக்கு இந்த அறிக்கை விடப்படுகிறது என்று தெரியும். ஆனால் எப்பொழுதும் போல அவர் அறைக்கு போய் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதனால் என்ன நடக்குது, தானியேல் தூக்கி சிங்கக்கேபியில் போட்டு விடுகிறார்கள். சில நேரம் நமக்கு எதிராக சில சட்டங்கள் எழுதப்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம நொறுக்கப்படுவோம், அடிக்கப்படுவோம் என்று நாம் நினைத்து விடுகிறோம். Certain laws when they are written against us, we think we will be defeated. ஆனால் தானியேலுக்கு என்ன நடக்குது, சிங்கக்கேபியில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். சிங்கக்கேபியில் தானியேல் தூங்கி கொண்டிருக்கிறார். ராஜா அரண்மனையில் தூக்கம் வராமல் இருக்கிறார். ராஜாக்கு அரண்மனையில் தூக்கமே வரல. வசனம் சொல்லுது உபவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். He was fasting for Daniel. கட்டளை பிறப்பித்த ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆனால் சிங்கக்கேபியில் இருக்கிற தானியேலுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் வரும் பொழுது தானியேல் நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறாரு. ராஜா பயங்கர டென்ஷனில் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை காப்பாற்றிட்டாரா, உன் தேவன் உன்னை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு கேட்குறார். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று தானியேல் மறு உத்தரவு அளிக்கிறார். சில நேரம் இன்னைக்கு அரசாங்கங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், நமக்கு எதிராக சில கட்டளைகள் பிறப்பிக்கப்படலாம், நமக்கு எதிராக சில ராஜாக்கள் எழும்பலாம். ஆனால்
வசனம் என்ன சொல்லுகிறது? திருப்பி 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லுது? ராஜா தன் பொற்செங்கோலை எஸ்தரிடம் நீட்டினான். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இன்ன வேணா வரலாம், என்ன போராட்டம் வேணா எழும்பலாம், எந்த ராஜா கூட உங்களுக்கு எதிராக வரலாம், உங்களுக்கு எதிராக கட்டளைகள் கூட பிறப்பிக்கப்படலாம். ஆனால் ராஜாவின் பொற்செங்கோல் உங்கள் நேராய் நீட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அவர் தயவு உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. ராஜாவின் பொற்செங்கோல் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளும் வெட்கம் என்பதே இருக்காது. அப்படியாய் தேவன் உங்களை நடத்துவார். No matter what happens, as long as his golden scepter is pointed towards you, உங்கள் குடும்பத்திற்கு நேராய் அவர் பொற்செங்கோலை நீட்டுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை வெட்கப்படுத்த அவர் விடவே மாட்டார். இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவரின் பொற்செங்கோல் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹிஸ் ஃபேவர், அவருடைய தயவு உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அரசாங்கங்களை தேவன் மாற்றுவார், எனக்காக கட்டளைகளை தேவன் மாற்றுவார், எனக்காக பாதைகளை அவர் திறப்பார். ஆமென். வழி இல்லாத இடங்களிலும் அவர் வழி உண்டாக்கி என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். 2வது காரியம், அதிகாரங்களை எனக்கு நேராய் திருப்புவார். முதல் காரியம் என்ன சொன்ன? தேவ தயவு மனுஷ தயவை தரும். 2வது தேவ தயவு அதிகாரங்களை என் பக்கம் திருப்பும். இது முதலாவதும் 2வது காரியம். 3வது வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5, 6, 8 வசனங்களை வாசிப்போம். லெட்ஸ் ரீட் எஸ்தர் சாப்டர் 8 verses 5, 6 and 8. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதிய கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால், இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இங்கே என்ன வாசிக்கிறோம்? எஸ்தர் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறாள். ஏற்கனவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, இதுனா யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று. இதுதான் நிலவரம். அதனால் எஸ்தர் போய் ராஜாக்கு முன்னாடி என் ஜனங்களுக்காக பேச போகிறாள், அவளுடைய ஜனங்களுக்காக பேச போகிறாள். அப்போ என்ன நடக்குது? அவளுக்காக மட்டுமல்ல, மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, அவளுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து அவள் பேசுகிறாள். அவளுடைய தலைமுறைகளும் யூதர்களுக்கான தலைமுறைகளுக்கும் சேர்த்து அவள் பேசுகிறாள். தேவ தயவு இருந்தபடியால், எஸ்தர் மேல் தேவ தயவு இருந்தபடியால் யூதர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தலைமுறைகளும் காப்பாற்றப்பட்டது. அப்போ 3வது காரியம், தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் மேல் இருக்கும் என்றால் உங்களுடைய தலைமுறைகள் காக்கப்படும். When the favor of God is upon your life, your generations will be protected. நிறைய நேரம் நம்ம என்ன பார்க்கறது இல்லை என்றால், பெற்றோருக்கு வருகிற பிரச்சனைகள் பிள்ளைகளை பாதிக்கும். The problems that parents face will affect the children. பெற்றோர் எப்படி நடந்துக்கிறாங்க என்பதை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பெற்றோர் எப்படி பேசுகிறாங்க, வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, வெளியே எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி அம்மா கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுகிறாங்க, வெளியே வீட்டில் எப்படி இருக்காங்க, வெளியே எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்கறதில்ல அப்படின்னு நினச்சி சில பேர் பேசலாம். ஆனால் எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, உங்கள் மனைவி எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ, அதே போல் தான் பிள்ளைகள் கல்யாணமாகி போகும்பொழுது அவர்களுடைய ஸ்பௌஸை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஹவ் ஆர் யூ ட்ரீட்டிங் யுவர் ஒய்ஃப்? உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? மனைவிகள் உங்களுடைய கணவர்களை எப்படி கையாளுகிறீர்கள்? ஏன்னா இதெல்லாம் பார்க்குறது யார்? பிள்ளைகள். இங்கே பார்க்குறோம், ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் தான் பிரச்சனை. ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் தான் பிரச்சனை. ஆனால் ஆமான் என்ன தீர்மானம் செய்கிறான்? மொர்தெகாய் மட்டுமல்ல, யூத குலத்தையே அழித்து போட வேண்டும் என்று. உங்களுக்கு எதிராக எழும்புகிற சில பிரச்சனைகள் உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். ஆனால் தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் மேல் இருக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளை சாத்தான் தொட அவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். If the favor of God lies upon your life, if the favor of God rests upon your life, he will not let Satan touch your children. உங்கள் பிள்ளைகள் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அது நம்ம நம்பாமல் போயிட்டோம். அவன் அப்படிதான் அவன் போயிடுவான். அவன் இதுக்கு மேலே அவன் கஷ்டம்,
இது மேலே அவன் திருப்பி ஆண்டவருக்குள்ளே வர்றது கஷ்டம்னு நம்மளே தண்ணி தெளித்து அனுப்பி விட்டுறோம். ஆனால் சில நேரம் நாம் பேச வேண்டும், நம் பிள்ளைகளுக்காக நாம் பேச வேண்டும், நம் குடும்பத்திற்காக நாம் பேச வேண்டும். நீங்கள் சொல்லணும், பிசாசானவனுக்கு என் குடும்பத்திற்கு மேலே அதிகாரம் கிடையாது, பிசாசானவனுக்கு என் பிள்ளைகள் மேலே அதிகாரம் கிடையாது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எதிர்காலம் பெருசாக இருக்கும், அவங்க சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிரம்பி ஓடுகிற தேவ தயவு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த எபினேசர் என் பிள்ளைகளையும் நடத்துவார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் தேர் வில் கம் அ பாயிண்ட், ஒரு இடம் வரும் எப்போனா கட்டாயமாக செஞ்சே ஆகணும் என்ற காலம் மாதிரி, எனக்கு இது ஆசையாக இருக்குது, நீ கீழ்ப்பணிஞ்சா நீ நல்லா இருப்ப, ஆனால் உன் விருப்பம், ஆனால் உன் இஷ்டம் அப்படின்னு ஒரு காலம் மாறும். பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர்களுக்குன்னு காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது, அவர்கள் அப்பா அம்மா சொல்கிறதா செஞ்சே ஆகணும். அப்பா அம்மா சொல்லணும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படித்து தான் ஆகணும். வெளியே போகக்கூடாதுன்னா போகாமல் இருக்கிறது தான் அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். அதுதான் கீழ்ப்படிதல். கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறது அது ஒன்று. ஆனால் ஒரு காலம் வரும் எப்பொழுது என்றால், பிள்ளைகள் ஒரு நாள் வளர்ந்து விடுவார்கள், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. இனிமேல் நீ பண்ணலன்னா என் வீட்டில் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் அது அவங்க விருப்பமாய் மாறிவிடுகிறது. ஒபீடியன்ஸ் transitions from being a necessity to an option. வேணும்னா கீழ்ப்படியலாம், நீ கீழ்ப்படிஞ்சா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இதுக்கு போய்விடுறார்கள். There is a point in everybody's life when obedience transitions from becoming a necessity to an option. கட்டாயமாக செய்வதை காட்டிலும் ஒரு விருப்பம் இருந்தால் செய் என்ற ஒரு காலத்துக்குள்ளாய் எல்லாரும் நாம் போவோம். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கு அது விருப்பம் இருக்கும், ஆனாலும் அவங்க சொல்கிறதுக்காக கீழ்ப்படுகிறோம் பாருங்கள், அப்போது தான் தேவ தயவு நம் வாழ்க்கையில் வெளிப்படும். when we do it even if it's a choice, நம்ம பண்ணலனா கூட யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னால் யாரும் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னால் யாரும் நம்ம ஒன்றும் அடிக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் அந்த இடத்தில் சொல் பேச்சை கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய தயவு நம் வாழ்க்கையில் காண முடியும். ஹல்லேலூயா. when it is a choice to obey, when we obey still, கஷ்டமாக தான் இருக்கும். மொர்தெகாய் சொல்லும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு எஸ்தருக்கு. போய் ராஜாவிடம் பேசுன்னு சொல்லும் போது மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவள் செய்தாள், அதனால் அவள் வாழ்க்கையில் தயவு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. So we have to learn to obey even when it is choice and not a necessity. இவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆமானுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு பக்கம். ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாததுலேருந்து மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆமான் என்ற மனிதனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிவடைகிறது. எஸ்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முற்படுகிறாள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை திருப்பி நான் சொல்கிறேன், திருப்பி வீட்டுக்கு போய் ஒரு தடவை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஆமானை பொறுத்த வரைக்கும், ஆமான் ராஜாவிடம் போகும்போதெல்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது பேர் கனம். ஆமான் ராஜாவினிடம் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹாமான் வாஸ் ஹானர்ட் பை த கிங். ஆமான் எப்போல்லாம் ராஜாவை பார்க்க போகிறானோ அப்போல்லாம் ராஜாவிடம் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆனால் எஸ்தரோ ராஜாவினிடம் தயை பெற்றவனாய் இருந்தான். அப்போ தயவுக்கும் கனத்திற்கும் என்ன வித்தியாசம்? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹானர் அண்ட் ஃபேவர்? தயவுக்கும் கனத்திற்கும் என்ன வித்தியாசம்? கனம் எப்பொழுதுமே தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கும். கனம் என்பது தேடிக்கொண்டே இருக்கும், பீப்புள் கிட்டேருந்து ரெக்கக்னிஷன் தேடிக்கிட்டே இருக்கும். கனம் என்ன பண்ணும்? என்னுடைய கடின முயற்சியினால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், என்னுடைய கையின் பிரயாசத்தினால் தான் என்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் தலைச்சிருக்குது, என்னுடைய படிப்புனால் தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன். கனம் எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கும், பீப்புள் கிட்டேருந்து ஹானர் தேடிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹானர். ஜனங்க கிட்டே என்னை பாராட்டிகிட்டே இருக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆமானுக்கு அவ்வளோ கோவம். இத்தனை பேர் தலை வணங்குறார்கள், மொர்தெகாய் மட்டும் வணங்கலை, சும்மா போயிருக்கலாம். ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், இதை மதிக்க மாட்டான்ல, இவனையும் இவன் குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஆமான் தீர்மானிக்கிறான். கனம் எப்பொழுதுமே பிறர் இடத்துலேருந்து அந்த ரெஸ்பெக்டை கேட்டுக்கிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, என் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா. அதனால இந்த பிஹெச்டி படித்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாருன்னு கூப்பிட்டா கோச்சுப்பாங்க, அவங்கள டாக்டர் தான் கூப்பிடணும், அதே மாதிரி சில போதகர்கள் அப்படி தான், பிரதர்னு கூப்பிட்டா கோச்சுப்பாங்க, பாஸ்டர்னு தான் கூப்பிடணும். ஏன்னா கனத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தயை பெற்ற நமக்கு என்ன தெரியும்? நான் ஒன்றும் பண்ணலை, என் படிப்பு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆமென்.
அதுதான் தயவுக்கும் கனத்திற்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, மக்களுடைய கண்களில் கனத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். We are looking for honor in the eyes of people. We are looking for honor in the eyes of people. அதனால தான் ஏன் இந்த உலகம் இவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறதுனா, எல்லாவற்றையும் நான் போஸ்ட் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்கள், நான் இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு லைக் பண்ணுங்கள், நான் இந்த ஊர் சுற்றி இருக்கேன் எனக்கு லைக் பண்ணுங்கள், நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன் எனக்கு லைக் பண்ணுங்கள். We all always want to be respected in the eyes of people. ஆனால் நாம் இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், ஜனங்க நம்ம கனம் பண்ணாலும் பரவாயில்ல, ஏனென்றால் என் அப்பா என்னை தயவு கூர்ந்திருக்கிறார். ஆமென். I don't need honor of men because I am favored by God. Hallelujah. அவர் தயவு என் வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் மக்களின் கனம் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. Hallelujah. அதனால் இன்னைக்கு மக்களுடைய கண்களில் கனம் பெற்றவர்களாக இருக்கணுன்றது முயற்சியை இன்னைக்கு கூட நிறுத்திடுங்க. ஏனென்றால் தேவனின் கண்களில் நீர் ஏற்கனவே தயவு பெற்றுகிறீர்கள். ஆமென். You are already favored, therefore don't search after honor. 3 காரியங்களை சொன்னேன். தேவ தயவு என்ன செய்யும் என்று 3 காரியங்களை சொன்னேன். தேவ தயவு நமக்கு மனுஷ தயவை தரும். தேவ தயவு அதிகாரங்களை நம் சார்பாய் மாற்றும். தேவ தயவு நம் தலைமுறைகளை காக்கும். இந்த தேவ தயவு நம் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்றால் கீழ்ப்படிதல் மூலமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால் நம் வேலையில் ஒருவேளை உலகத்துடைய கண்களில் நாம் கனம் தேடிக்கொண்டு இருப்போம் என்றால் இன்னைக்கு அதோடு நிறுத்திடுங்க. ஏன்னா அப்பாவின் கண்கள் நாம் ஏற்கனவே தயவு பெற்றுவிட்டோம். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை இன்னும் கைவிடலை. இன்னும் சத்தமா, அவர் என்னை இன்னும் கைவிடலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தேடி தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரப்போகுது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 68வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லி முடிக்கிறேன். Psalms chapter 68 and verse 2. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். மெழுகு குறித்து இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். மெழுகுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, அது நீங்கள் இங்கேருந்து ஊற்றுறதுக்குள்ளே கீழே போகிறதுக்குள்ளே கெட்டியிடும். அதான் வேக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி. அது ஊற்றுறதுக்குள்ளே கட்டிடும். சில பேர் நம்ம நினைக்கலாம், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக செட்டில் ஆகுறாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வண்டி வாங்கிட்டாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறாங்க, நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிறேனே, இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கிறேனே, இவங்க மட்டும் பார்த்தா எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறாங்க, இவங்க எப்படி சந்தோஷமாகறாங்க, நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வர மாட்டேங்குது. There is no breakthroughs in my life even though I am trying to be as just and as righteous as possible. இவ்வளவு நேர்மையாக இருந்தும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் பார்க்கவில்லை என்றால் 2வது வசனம் வந்து அழகாக சொல்லுது, துன்மார்கள் மெழுகு போல இருக்கிறார்கள். அழகாக செட் ஆகிடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் தேவ அக்கினி வரும்போது அது கரைந்து விடும். நானும் அவர் கரத்தில் களிமண் போல் இருக்கிறேன், குயவன் கையில் இருக்கிற களிமண் போல் இருக்கிறேன். 2த்துக்குமே நெருப்பு தேவை, 2த்துக்குமே அக்கினி தேவை, 2த்துக்குமே சூடு தேவை. ஆனால் மெழுகு உருகி போயிடும், களிமண்ணோ உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. நாமெல்லாம் அவர் கரத்தில் இருக்க குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் மாதிரி இருக்கிறோம். சில நேரம் இந்த களிமண் உடையும், சில நேரம் விரிசல் விடும், சில நேரம் கீழே போடும்போது தூள் தூளாயிடும், சில நேரம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரியும், பரம குயவன் என்னை பர்ஃபெக்ட் ஆக்குற வரைக்கும் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை அவர் நோக்கத்திற்கு ரெடி பண்ணுற வரைக்கும் என்னை அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. until I am perfect in his eyes. அவர் கண்களில் நான் முற்றிலும் தேறினவனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும், எந்த சோர்வான சூழ்நிலை இருந்தாலும், உங்கள் பிறரை பார்த்து ஒரு வேளை நான் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறேன்னு நினச்சிருந்தாலும், மெழுகு உருகி போயிடும், ஆனால் களிமண்ணோ உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ தயவு உங்களை தேடி வந்திருக்கிறது. The favor of God. பாருங்க, இந்த வாரத்திலிருந்து தேவ தயவு உங்களுக்காக சில திறக்க முடியாத கதவுகளை உங்களுக்காக திறக்கும். உங்களால் முடியாத சில காரியங்களை அவர் செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் தயவு உங்களை தாங்கும்.